அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. அண்மையில் சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி பார்த்தோம். அதாவது 40 நாளில் 150 கல்யாணம் நின்று போயிடுது அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனையா, குடும்பத்தோட பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா, உளவியல் ரீதியில் பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்க விஷயங்கள் என்று சொல்லக்கூடியதும் ஒன்று, இன்னொன்று குடும்பம் வளர்ப்பு சார்ந்தது. அப்போது ஒருத்தருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே அடாப்ட் ஆகி அந்த திருமண நிகழ்வுக்கு போகிறதுக்கு 1000 முறை போய் சொல்ல வேண்டியது இருக்குது. 1000 பேர்த்துக்கிட்ட சொல்லி அந்த திருமணத்தை செய்ய வேண்டியது இருக்குது. இதை எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளவு நம்ம பின்னோக்கி இருக்கோன்னு பார்த்தோம்னா இப்படி தான். அப்போது ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா, திருமணத்திற்கு முன்னாடி உளவியல் ஆலோசனை மிகவும் அவசியம்னு நாங்கள் சொல்லிட்டு வர்றோம். அப்போது ஒரு பெண்ணோ ஆணோ உங்கள் வீட்டில் வளர்கிறாங்க, நீங்கள் வளர்த்திட்டீங்க, திருமண வயது வந்துருச்சு, அதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னா, உங்களோட கௌரவத்துக்காக, அதாவது பெற்றோர்களின் கௌரவத்திற்காகவும் மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதுக்காகவும் அவங்கள வலுக்கட்டாயமாக உங்களோடதெல்லாம் புகுத்தி திணித்து அவர்களுடைய மனநிலையில் ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கலாம், இதையும் சேர்த்து நீங்கள் திருமணம் செய்யும்போது அங்கே ஃபெயிலியர் ஆயிடுது. இப்போ நாங்கள் நிறைய கேசஸ் பார்க்குறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட கேஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு 9வது 10வது 12வது கூட படிக்கலை. அப்போ அந்த ஸ்டேஜில் அந்த பெண் நல்ல ஆக்டிவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, திருமணம் செய்து வச்சிடுறாங்க. திருமணத்திற்கு அப்புறம் அந்த பெண் வீட்டில் எந்த வேலையுமே செய்யறதில்லை, செய்ய பிடிக்கல, செய்ய தோணலை, என்ன செய்யறதுனே தெரியலை. அப்போது புகுந்த வீட்டில் எப்படி எடுத்துக்குவாங்க? அப்போ உங்கள் வீட்டில் வளர்த்தப்பட்ட பெண் உங்களுக்கு சரி, புகுந்த வீட்டில் போய் கணவனுக்கும் அங்கே இருக்கிற மாமியார் மாமனாருக்கும் அன்றாட தேவைகள் கூட செய்ய முன் வரலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அது கரெக்டு தானே? அப்போ திருமணம் எதுக்கு? உணவு பரிமாறுறதுக்கும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டுமா? அந்த உறவையும் குடும்பத்தையும் மேம்படுத்துவதுக்கு. அந்த பெண் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போனாலே என்கிட்ட வேலை வாங்குறாங்க அப்படின்னா. அப்போது பெற்றோர் வீட்டில் அந்த பெண் குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அப்போ உன் கணவரோட பொறுப்பென்ன, உன் குடும்ப நபர்களோட பொறுப்பென்ன, நீ எப்படி இருக்கணும்னு எதைய சொல்லி வளர்த்திருக்காங்க? இல்லை இங்கே சுதந்திரமாக எப்படி வளர்த்திட்டாங்க? அங்கே போய் அந்த குழந்தை எப்படி அடாப்ட் ஆகுது? இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக மாறி அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. எதுக்குமே அடாப்ட் ஆக மாட்டேங்குது, காலையில் எழுந்திரிக்க மாட்டேங்குது, சொன்னால் கோவப்படுது, சாப்பிட சொன்னால் டென்ஷன் ஆகுது, எதையோ மருந்து மறைச்சி வச்சு சாப்பிட்டுட்ருக்குது, கேட்டால் நான் இது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால் டாக்டர் கொடுத்தாங்க, தொடர்ந்து சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லுது. இது ஏன் யதார்த்தமாக பெற்றோர்கள் எங்களிடத்துல சொல்ல மாட்டேங்கிறாங்க? இது சொல்லியிருந்தா அந்த பெண்ணுக்கு தகுந்த மாதிரி எங்களை நாங்கள் அமைச்சிட்டு அந்த பெண் குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்க முடியும் அல்லவா? இதற்கு நாங்களும் முயற்சி செய்வோம்ல, ஏன் மறைத்து திருமணத்தை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இது உண்மைதானே? கரெக்டு தானே? பெற்றோர்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போது நீங்கள் ஒரு குற்றத்தையும் ஒரு தவறையும் மறைத்து யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் செய்துவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். இதுக்கு குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியும். திரும்ப இந்த பிரச்சனை வராதுன்னா ஒழிச்சு மறைச்சு திருமணம் பண்ணுறீங்க. அது மிகப்பெரிய சிக்கலாக மாறிடுது. இன்னொரு வகை கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா, அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட 3-4 ஆண்டுகள் போயிடுது. அதுக்கப்புறம் பெற்றோர்களிடத்துல சொல்லுது. பெற்றோர்கள் என்ன சொல்லிடுறாங்க, இல்லை வேண்டாம், அந்த பையனை தவிர்த்துறது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பையனும் இந்த பெண்ணை வேண்டான்றான். ஏன்னா இந்த பெண் தான் நினைத்தது நினைத்த நேரத்தில் நினைத்தபடி செய்யணும்னு ஒரு ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண். அப்போ அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிட்டான், இல்லை உனக்கு எனக்கு ஒத்து வராது, நம்ம பிரேக் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு 4-5 வருடங்களுக்கு பிரேக் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது அந்த பெண் இப்படியெல்லாம் நான் லவ் பண்ணேன், நம்ம சொந்தக்காரவங்க தான், நான் இப்படி லவ் பண்ணேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வேறு திருமணமும் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பெண் எனக்கு திருமணமே வேண்டாம், எனக்கு ஆண்கள்னாலே இப்படி தான், எனக்கு பிடிக்காது, எனக்கு கோபம் வருது, எனக்கு இன்னொரு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. பெற்றோர்கள் தன்னுடைய சுய கௌரவத்துக்காகவும் உலகத்தில் 4 பேர் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற உறவு மத்தியில் என்ன சொல்லுவாங்க, இந்த பெண் ஏதோ தவறான பெண்ணாட்டிருக்கு, கல்யாணம் வேண்டான்னு சொல்லுது, அப்போ இந்த பெண்ணுக்கு ஏதோ பிரச்சனையாக்கு அப்படின்னு பல பேர் பல சொல்லிடுவாங்கங்கிறக்காக கட்டாயப்படுத்தி ஒரு ஸ்டேஜில் திருமணமும் செய்து வச்சிடுறாங்க. ஆனால் அந்த பெண் திருமணம்
திருமணத்துக்கு அப்புறம் கணவனுடன் வாழ முடிய மாட்டேங்குது. 2 நாட்கள், அதாவது ஃபர்ஸ்ட்டு 2வது நாளே சண்டை ஆரம்பிச்சிருது. தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் போகுது. அப்போ அவங்க சேர்ந்து வாழ்ந்தது பார்த்தோம்னா, ஒரு 10 நாள், 20 நாள் கூட இல்ல. ஆனா 4, 5 வருஷம் கேஸ் நடக்குது. எங்களுக்கு டைவர்ஸ் வேணும், எங்களால சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் இந்த முரண்பாடுகள் வருதுன்னா, ஒரு விருப்பமில்லாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி சுய கௌரவத்துக்காக திருமணம் செய்து வைப்பது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பெண்ணோ, ஆணோ சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்காம, அவங்க எந்த பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு சரி பண்ணாம திருமணத்தை செய்து வச்சுடுறாங்க. இப்போ உங்களுக்கு உடம்புல காய்ச்சல் இருக்கு, வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு. அப்போ வைரஸ் ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு உடனே சிக்கன் பிரியாணி குடுத்தா என்ன ஆகும்? அந்த மாரி தான். இவங்க ஆல்ரெடி பிரச்சனையில இருக்காங்க. ஒரு நிகழ்வ மறக்க முடியல. 1 நாள், 2 நாள் பழகுன பழக்கத்தையே மறக்க முடியல. 4 ஆண்டுகள் பழகியிருக்கலாம். 1 மாதங்கள் பழகியிருக்கலாம். ஏன் 10 வருடங்கள் கூட லவ் பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்களோட உணர்வுகளையும், உணர்ச்சிகளையும் சரிப்படுத்தாமல், அதிலிருந்து வெளியில கொண்டு வராம, திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள தள்ளி விடுறப்ப, அவங்க இயல்பு நிலையில இருக்க முடியறதில்ல. அங்க போனாலுமே அதையும் மீறி திருமணம் செய்து வைத்தாலும், அந்த குடும்பத்துல போய் இணைந்து வாழ முடியாது. விலகி தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு குறைகளையும், தவறுகளையும் சொல்லிக்கொண்டு பெற்றோர்களிடத்திலும் சண்டை பிடிப்பாங்க. கணவன் வீட்டு சைடுலேயும் சண்டை பிடிச்சு தனிச்சே இருக்க விரும்புவாங்க. யாரு கூடயும் பேச விரும்ப மாட்டாங்க. ஏன் குழந்தையே எனக்கு வேண்டான்னா கூட இருப்பாங்க. அதையும் மீறி குழந்தை வந்துட்டா, குழந்தையை பராமரிக்க தெரியாது, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி டெய்லி ஒரு காம்ப்ளிகேட் பண்ணி, டெய்லி ஒரு பிரச்சனை பண்ணி, பெரிய பூதாகரமா ஆக்கி, அந்த 2 குடும்பமும் நிம்மதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுருது. அதனால உங்க வீட்ல ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ இருந்தாங்கன்னா, அவங்க வேலைக்கு மாட்டேங்கிறாங்க, இல்ல திருமணம் வேண்டாங்கிறாங்க அப்படின்னா, அவங்கள கட்டாயப்படுத்தி பண்றத விட, ப்ரீ மேரிட்டல் கன்சல்டன்சி அப்படிங்கிற ஒரு தெரபியூட்டிக் உளவியல் வழிகாட்டுதலை கொடுத்து, அவர்களுக்கான பிரச்சனைகளை கண்டறிந்து, உள பகுப்பாய்வு செய்து, அந்த ப்ரெசன்ட் லைஃப்க்கு தகுந்த மாரி இவங்கள அடாப்ட் பண்ணா தான், இவங்க லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். இதையெல்லாம் தவிர்த்துட்டு, உங்கள் பெற்றோர்களாகிய உங்கள் விருப்பத்திற்கு செய்யக்கூடிய அத்தனையுமே ஃபெயிலியரா மாறிடும். அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் புரிஞ்சுக்கோங்க. உங்க காலத்துல திருமணம் நடந்த மாரி கிடையாது. இப்போ ஒரே நாள்ல வேண்டான்ட்டு வந்துடுறாங்க. இதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. அப்ப மன இயக்கத்தை சரி பண்ணால் மட்டும்தான் அவர்களும் நிம்மதியாக இருக்க முடியும். இதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தின் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் தெரபியூட்டிக்காக கொடுத்துட்டு வர்றோம். அப்போது ப்ரீ மேரிட்டல் கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிறது மிகவும் ஒரு தனி மனிதனுக்கு தேவையாக இருக்குது. அதாவது படிப்பறிவு இருந்தாலும் சரி, படிப்பே உள்ளே போகலைனாலும் சரி, அதிகமாக படிச்சிருந்தாலும் சரி. ஏன்னா அகாடமி லேர்னிங் என்பது வேறு, வாழ்க்கை கற்றல் என்பது வேறு. படிப்பை கொண்டு போய் நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது அங்கே எதுவுமே வாழ்க்கைக்கு உதவாது. மனிதர்களை புரிந்து கொள்ள தெரிய வேணும், மனிதர்களோட அடாப்ட் ஆக தெரியணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் தான் உளவியல் வழிகாட்டுதல் வேணும். ஒருத்தர் அதிகமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க, டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க, எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க, எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் வீணாக போயிடும். எத்தனையோ கனவுகளோடு அந்த பெண்கள் வர்றாங்க. இதே மாதிரி தான் ஒரு ஆணோட வாழ்க்கையிலும் அந்த பெண் எந்த ஈடுபாடும் இல்லாமல், ஒரு விரக்தி நிலையில், கோபமான நிலையில், அன்றாட செயல்கள் கூட செய்யாமல், அந்யோன்யம் இல்லாமல் இருந்தால் அந்த ஆணோட வாழ்க்கை வீணாக போயிடும். இதை புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் திருமணத்திற்கு முன்னாடி எத்தனையோ செலவுகள் பண்ணுறோம். ப்ரீ மேரிட்டல் கன்சல்டன்சிங்கிறது மிக அவசியம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்குறப்ப உங்களோட பெண் குழந்தையோ, ஆண் குழந்தையோ இதையெல்லாம் சரி பண்ணாமல் திருமணத்திற்கு தயாராக்க வேண்டாம். ஏன்னா 2 குடும்பமும் வீணா போயிடும். எத்தனை சொத்து, சுகம், பங்களா, வீடு, வசதி, கோடீஸ்வரர் இருந்தாலும் இந்த திருமணம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குழந்தைகள் சரியில்லைன்னா அத்தனையுமே வீணாகி போய்விடும். பெற்றோர்களை இதை புரிந்து கொண்டு உங்களுடைய ஜென்ரேஷனை அடுத்த 7 தலைமுறைக்கும் வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்ல எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி சார்ந்த விஷயங்களையும் 360 ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைடில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது மருந்தினால் சரிப்படுத்த முடியாது, மனோதத்துவம் தான் வழிவகுக்கும்.